லடாக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டு. ஏன்னா லடாக் வந்து புத்திஸ்ட் டாமினேட்டட் ஏரியா. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஜம்முல வந்து ஹிந்துக்கள் இருக்காங்க, காஷ்மீர் அவுட் அண்ட் அவுட் முஸ்லீம் ஏரியா. லடாக்ங்கிறது ஒரு புத்திஸ்ட் ஏரியா. ஸோ அங்க புத்த கலாச்சாரம் செழித்தோங்கி இருக்கிற ஒரு இடம். அவங்க தங்களோட கலாச்சாரத்தையும் தங்களோட சுற்றுப்புறத்தையும் பயங்கரமா பாதுகாத்து அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ள ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னால இங்கேயும் வெளியில இருந்து யாரும் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாதனால அவங்களோட அந்த கலாச்சாரமும் அங்க பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு. இதுலயே பக்கத்துல இருக்க கார்கில்னு ஒரு ஏரியா இருக்கு, லடாக் உள்ளே இருக்கு. லடாக் இன்று லடாக் கார்கில்குள்ளே இருக்கிற அந்த கார்கில் பகுதியில் இஸ்லாமியர்கள் நிறைய இருக்காங்க. ஸோ அதுலயே ரெண்டு பிரிவு. லடாக் லேல வந்து புத்திஸ்ட் இருக்காங்க, கார்கில இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டியா இருக்காங்க. சோ இப்படிதான் அங்க போய்கிட்டு இருந்தது. எங்கேயுமே வெளியாட்கள் வாங்க முடியாதுன்னு இந்த பகுதி கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்தில் லடாக்கியர்களுக்கு என்ன, புத்திஸ்டரா இருக்கிறோம், நமக்கு நம்மளோட கலாச்சாரமும் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கலாச்சாரமும் வழிபாட்டு எல்லாமே வேற, நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும், நாம தனிமையா நம்மளை ஆண்டுக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு உரிமை வேணும். அவங்க பலகாலமா அவங்க மனசுல இருந்த ஒரு விஷயம் தான். அவங்க என்னதான் தனியா ஒரு லோக்சபா கொடுத்தாலும் நம்ம தனியா நம்மளோட கலாச்சாரத்தை பாதுகாக்க அவங்க எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த சமயத்துலதான் ஆர்டிகல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கிற அந்த ஆர்டிகல் 370 நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ரத்து பண்றாரு. இந்த ஆர்டிகல் 370 அவங்க ரத்து பண்ணது மூலமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெண்டு யூனியன் டெரிட்டரியா பிரிக்கப்படுது. ஒன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்னு லடாக் அப்படிங்கிற தனியார் யூனியன் டெரிட்டரியா பிரிக்கப்படுது. லடாக் போல லேயும் வருது, கார்கில் ரீஜியனும் வருது.